ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் வந்து இருந்தது. தாய் கிழவி படத்த பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஸோ தாய் கிழவி படம் வந்து நீங்களும் பார்த்துட்டீங்க. அந்த படம் பார்க்கும்போது ஸ்டார்ட்டிங்ல இருந்து கடைசி முடியிற வரைக்குமே இந்த சீன் நல்லா இருந்துச்சு, இந்த சீன் நல்லா இருந்துச்சு அப்படின்லாம் சொல்ல முடியல. ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே ரொம்ப எங்கேஜிங்கா ஆடியன்ஸ் வந்து ரொம்ப விறுவிறுப்பா பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஒரு அந்த டிராமா அவங்க வந்து ஒரு வில்லேஜ் டிராமா வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது எந்த வகையிலுமே ஒரு ஒரு ஸ்லோவா போகாம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து அத ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. ஒவ்வொருத்தவங்களும் நடிச்ச விதமா இருக்கட்டும், அந்த மண்ணுக்கு ஏத்த மாதிரியான ஒரு நடிப்பு, ஒரு ஸ்லாங்கோட ரொம்ப நல்லா வந்து ஆடியன்ஸ வந்து என்கேஜ் பண்ணியிருக்காங்க. முதல்ல அவங்களோட ஆக்டிங்கு, கதை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அதுல என்ன சொல்ல வராங்க, ஒவ்வொரு இடத்துலயுமே சிந்திக்க வைக்கிறாங்க, சிரிக்க வைக்கிறாங்க, அழுக வைக்கிறாங்க. எல்லாத்தையுமே கலந்து வச்சு ஒரு படம் வந்து ரொம்ப ஆடியன்ஸ் மத்தியில எல்லா ஏஜ் மத்தியிலயுமே வந்து ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்றத தாய் கிழவிய பார்க்கும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயமா இருக்கு. தாய் கல்வி பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறமா தமிழ் சினிமால அந்த நேட்டிவ் டச்ன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் ரொம்ப நிறைய இருந்த மாதிரி புரிஞ்சுக்க முடிஞ்சது. இது வந்து மாரி செல்வராஜ் படத்துலயும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு எந்த கதைக்களத்துல அது நடக்குதோ அந்த இடத்துக்கே நம்மளை கூட்டிட்டு போறது, அது வந்து இந்த படத்துலயும் இருந்தது. அது ரொம்ப ரசிக்கும்படியாகவும் இருந்தது. அவங்க யூஸ் பண்ற சில வார்த்தைகளா இருக்கட்டும், இல்ல அவங்க அவங்க ட்ரெஸ்ஸிங்கா இருக்கட்டும், அந்த இடத்த காமிக்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு வீடோட அந்த வெளியில வந்து பொண்ணு மாப்பிள்ளை பேரெல்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த கிராமத்துல இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப அழகா கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. அதை தாண்டி இந்த படத்துக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா, தாய் கிழவி வந்து இந்த கேரக்டரை நம்ம ஃபேமிலியில அங்கங்க நம்ம எங்கேயாவது பார்த்துருப்போம். அது வந்து இப்போ நம்ம பாட்டியா இருக்கட்டும், இல்லை நம்ம அம்மாவாவே இருக்கட்டும், நம்ம கிட்ட அவங்க கடத்துற ஒரு கருத்தை தான் ரொம்ப ஒரு ஃபெமினைன் டச் இல்லாம, நான் ஒரு ஃபெமினிஸ்ட், நான் இப்படி பேச போறேன் அப்படி பேச போறேன்னு இல்லாம, அந்த காலத்துல பெண்களுக்கும் இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இருந்திருக்கு. ஒரு ஃபேமிலியை அவங்க எப்படி ரன் பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபேமிலியில பொண்ணுங்களுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகா சொன்ன மாதிரி இருந்தது. அந்த பாட்டியை பொறுத்த வரைக்கும் தாய் கிழவி பொண்ணு தாயி அப்படின்ற அந்த ஊர்லயே வந்துட்டு நான் வந்து ரொம்ப கதையை வந்து வெளில சொல்லணும்னு விரும்பல. எல்லாரும் போய் பார்த்து நாங்க எந்த அளவுக்கு வந்து படத்தை வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபீலோட தான் வெளில வந்தோம். அந்த ஃபீல் உங்க எல்லாருக்குமே கிடைக்கணும்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் சில விஷயங்களை வந்து சொல்லி அது சொல்லும்போது தான் அது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்துல வந்து எல்லா வீடும் வந்து ஆண்பளைங்களோட பெயர்ல வந்து இருக்கும்போது ஒரே ஒரு வீடு மட்டும் வந்து பொண்ணு தாயி இல்லம் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ அது வந்து அதுதான் அந்த ஒட்டுமொத்த கதையினுடைய சாராம்சம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத முதல்லயே வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அது எப்படி கடைசியில முடிக்கிறாங்க அப்படின்றது தான் கதையே. அந்த பொண்ணு தாய் அந்த ட்ரெய்லரே வந்து பெரிய அளவுல வந்து ஒரு எதிர்பார்ப்பை வந்து கிரியேட் பண்ணியிருந்தது. ஏன்னா எனக்கு ட்ரெய்லர்ல ரொம்ப பிடிச்ச விஷயம், எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் அது ஒன்னா தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா பஸ்ல வந்து அந்த 2 ஸ்கூல் பசங்க வந்து போயிட்டு இருக்கும்போது படிக்க அனுப்ப 10 தலைமுறை படிக்க அனுப்ப வந்து 10 தலைமுறை ஆயிருக்கு. இங்க என்ன ஆட்டக்காரி வேஷம் போட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்லி அதை ராதிகா அவங்க வந்து அவங்களோட ஸ்லாங்ல ரொம்ப நேச்சுரலா வந்து அதை கன்வே பண்ணும்போது அது என்னமோ இதுல பொலிட்டிக்கலாவும் சரி ஏதோ ஒண்ணு பெண்களுக்கு சம்பந்தமா நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து அந்த ஒரு இடமே வந்து கொடுத்துருந்துச்சு. அதுதான் நிறைய பேரை வந்து தியேட்டருக்கு வந்து இழுத்துட்டு போயிருக்கோம் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். என்னையே இழுத்துட்டு போனது அந்த ஒரு இடம் தான். அதுல வந்து அந்த படத்துல அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, அந்த பொண்ணு தாயி அப்படின்ற கேரக்டர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, எவ்வளவு தக்கா வந்து ரிப்ளை பண்றதா இருக்கட்டும், ஆம்பளைங்களை வந்து நீ யாரா எனக்கு சாப்பாடு போடுறது, நீ யார் என்னை பாத்துக்கிறது அப்படின்ற அந்த ஒரு துணி அப்படின்றது, அப்படி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரை மற்ற ஆம்பளைங்க அந்த 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 கிராமத்துல எப்படி பாக்குறாங்க அப்படின்றது இருக்கும். பொம்பளையா இவளுக்கெல்லாம் நல்ல சாவு வராதா, எப்போ இவ சாவா அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு தோற்றம் தான் வந்து எல்லாரோட மனதிலையும் இருந்துட்டு இருக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான லேடிய சொசைட்டில இருக்கக்கூடிய ஆண்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்றதையும் அந்த கதையில வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப வேலிடான பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற எல்லாருமே நீங்க உங்களோட கிராமங்கள்லயோ இல்ல உங்களோட சின்ன வயசுலயோ இல்ல உங்க அப்பா அம்மா கிட்ட அவங்களோட கிராமங்கள் சார்ந்த கதையை நீங்க கேட்டு பாத்தீங்க அப்படின்னா, அவங்க சொந்தக்காரங்கள ஏதாவது ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க சின்ன வயசுலயே கணவனை இழந்து குடும்பத்துல இருக்கிற குழந்தைங்க, நிறைய குழந்தைங்க இருப்பாங்க, எல்லாத்தையும் இவங்க வளர்த்துட்டு இருப்பாங்க. பட் அந்த லேடியை எப்படி அடையாளப்படுத்துவாங்கன்னா, அவ ரொம்ப திமிர் பிடிச்சவ, அழுத்தக்காரி, அவ வந்து ரொம்ப ராங்கி பிடிச்சவ, ஆம்பளைங்களுக்கு கேட்க மாட்டா, ஆம்பளைங்களுக்கு நேரா நின்னு பேசக்கூடியவ, அந்த மாதிரிலாம் வந்து டேர்ம் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம கிட்ட அந்த கதை வரும்போது அவங்கள பத்தின பொற்றையல் அப்படிதான் வரும். பட் அதுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல அந்த மாதிரியான சொசைட்டில ஒரு லேடி யாரு துணையும் இல்லாம இந்த சொசைட்டியை சந்திக்கிறாங்க, குழந்தைங்களை வளர்க்குறாங்க, அவங்களோட ஃபினான்ஷியல் எல்லாத்தையுமே அவங்க மெயின்டைன் பண்றாங்க. அப்படிங்கும்போது அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய போராட்டம் இருந்திருக்கும், ஏன் அவங்க அவ்வளவு அழுத்தமா இருந்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஜஸ்டிஃபை ஆகுற மாதிரி இருந்தது. ஆனா இப்ப நம்ம சொல்றோம்ல, இந்த அளவுக்கு அது ஹெவியாவும் இல்ல, ரொம்ப லைட்டர் நோட்ல ரொம்ப ஜாலியா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படின்னு ரொம்ப சொன்னதையே சொல்லி இல்லாம
அந்த அது ஃப்ளோ என் அப்படியே வேலை. செம்ம ஃப்ளோவா ஃப்ளோவா இது வந்து இருந்தது. என்னோட இது. நான் இப்படிதான் வேலை பார்த்திருக்கேன். நான் அதுக்காக மத்தவங்க வேலை பார்க்கலன்னு சொல்ல வரல. நான் பார்த்திருக்கேன். கொஞ்சம் புத்தியோட வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்ற அந்த ஃபினான்ஷியல் இத மேனேஜ் பண்றது அப்படின்றத ரொம்ப அழகா வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி மெயினா அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு தாய் இல்லம் அப்படின்னு அந்த பெயர் வந்து அவங்களோட பெயர்ல ஒரு பொண்ணோட பெயர்ல வந்து அந்த ஊர்லயே இருக்கக்கூடிய ஒரே வீடு அந்த ராதிகா அவர்களுடைய வீடா தான் இருக்கும். அத தாண்டி அவங்களோட அப்பா பொண்ணு தாயினுடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்ததுக்கு அப்புறமா பசங்க எல்லாரும் சேர்ந்து சொத்த பிரிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல வந்து நிக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இது நான் கீரை வித்து நான் வந்து காய் சுமந்து நான் கட்டுன வீடு இது. இத நான் இருந்து அனுபவிச்சுட்டு போவேன் அப்படின்ற வரும்பொழுது சொத்துரிமையா இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த படத்துல வந்து பெண்களை மையப்படுத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்கிறாங்க அப்படிதான் சொல்ல முடியுது. ஆண்கள் வந்து எந்தெந்த இடத்துல கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்க, பொறுப்பற்ற மருமகனோட கேரக்டரை காட்டுறதா இருக்கட்டும், அப்பா அம்மா காசை நம்பி அம்மாவோட காசை எடுத்துக்கலாம், அப்பா வந்து சொத்து சேர்த்து வச்சிருக்காரு அதை நம்பியே இருக்கக்கூடிய ஆண்கள் பெரும்பாலும் கிராமங்கள்ல பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு கிரிட் இருக்கும். ஒரு அதாவது எப்படி சொல்றது, அவங்களுடைய ஆளுமை அப்படின்றது பெண்களுக்கு வந்து கிராமத்துல வந்து அதிகமா வந்து அந்த அந்த குடும்பத்தையே மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய அளவுல வந்து தலைவன் அப்படின்னு அந்த குடும்பத்துல வந்து ஆனதான் சொல்லியிருந்தாலும் பின்னாடி இருந்து வந்து பண்ணக்கூடிய ஆள் வந்து அங்க வந்து பொண்ணா தான் இருப்பாங்க. ஃபினான்ஷியலா இருக்கட்டும் இல்ல அந்த வீடை வந்து மேனேஜ் பண்றதா இருக்கட்டும். அதே மாதிரி தான் இந்த ஒரு ஸ்டோரியிலுமே அந்த பொண்ணு தாயினுடைய ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறமா பசங்க எல்லாம் வந்து வீட்டருடைய பங்கு பிரிச்சு கொடு சொத்தை பிரிச்சு கொடுன்னு நிற்கும் போது நான் இது கீரை சுமந்து காய் வித்து நான் வந்து கஷ்டப்பட்டு கட்டின வீடு அவன் ஒன்றும் கட்டல, அதனால இது வந்து என்னுடைய சொத்து, நான் இந்த சொத்தை நான் இருந்து அனுபவிச்சுட்டு தான் போவேன், நீங்க யாரும் எனக்கு வந்து இது பண்ண தேவையில்லை, ஏன்னா வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கேன், நானே செத்தா கூட நானே சுடுகாட்டில் போய் படுத்துப்பேன், எனக்கு யாரோட தயவும் தேவையில்லை, என்னால என்னை பார்த்துக்க முடியும் அப்படின்ற அந்த பாட்டியோட அந்த ஸ்லாங்கு அவங்க சொல்லக்கூடிய கருத்தை வந்து ரொம்ப எதர்ச்சியா ரொம்ப ஏதோ நம்ம கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஒரு இந்த சீரியல் எல்லாம் வந்து அழுகாட்சியா வந்து சொல்லாம அது ரொம்ப ஜென்ரலைஸா இதுல என்ன இருக்கு, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இது நானே என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற இப்போ நிறைய பெண்கள் பேசக்கூடியது அப்பவே வந்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பாட்டி வந்து நிறைய பேர் அப்படி இருந்திருக்கிறாங்க அப்படின்றதையும் இந்த கதை வந்து காட்டுது. நீங்க சொல்ற மாதிரி அதுல அவங்க பேசுற கருத்துக்களா இருக்கட்டும் இல்ல அவங்க வைக்கிற முற்போக்கு சிந்தனைகளா இருக்கட்டும் எதையுமே அவங்க ஸ்பூன் ஃபீட் பண்ணவே இல்லை. எல்லாத்தையும் போற போக்குல கேஷுவலா சொல்றதுனால அந்த பாட்டி அவங்க அப்படிதான் அப்படின்னு நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இந்த படத்துல நோட் பண்ணது என்ன அப்படின்னா, பெண்கள் சார்ந்து நிறைய படங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம். பொண்ணுங்களுக்கு எஜுகேஷன் ரொம்ப முக்கியம், அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், தைரியமா இருக்கணும், வீட்டை விட்டு வெளியில வரணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணி பேசுறத பார்த்திருக்கோம். ஆனா இந்த படம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பொண்ணுங்களுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் எவ்வளவு முக்கியம், அவங்க படிச்சிருக்காங்களோ இல்லையோ, கிராமத்துல இருக்காங்களோ சிட்டில இருக்காங்களோ, அவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்கோ, ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் தான் ஒரு பொண்ணுக்கான எல்லா சுதந்திரத்தையும் அவங்களுக்கு எடுத்து கொடுக்கும், அதுதான் மெயின் கோலா இருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப அழுத்தமா பதிவு செஞ்சிருக்காங்க. ஏன்னா அதை சுத்தி தான் இந்த படம் முழுக்கவே நகருது அப்படிங்கறத பாக்குறோம். அந்த பொண்ணு தாய் கேரக்டருடைய பொண்ணுக்கு வந்து ஒரு மேரேஜ்ல வந்து ஒரு பிரச்சனை வரும்பொழுது ரெண்டாவது கல்யாணம் பண்ணலாம், ரெண்டாவது கல்யாணம் பண்றது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ வந்து ஆண்கள்லாம் வந்து டிவோர்ஸ் பண்றாங்க, இல்லை ஆண்கள்லாம் ஒரு பொண்ணை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா இல்லை பொண்ணு செத்தே போனா கூட ரெண்டாவது கல்யாணம் வேணா பண்ணாமையா இருக்காங்க, நீ மட்டும் ஏன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணாம இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கருத்தை வந்து முன் வச்சு அந்த ரெண்டாவது கல்யாணத்துக்கு அவங்க அம்மாவே வந்து புஷ் பண்ணுவாங்க. அதுவும் கல்யாணத்தை தாலி வாங்கும் போது நீ ஏன் வந்து தலை குனிஞ்சு தாலி வாங்கணும், நல்லா தலை நிமிர்ந்து தாலி வாங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த தலைமுறையில இப்போ கூட வந்து நிறைய பெண்களுக்கு போய் சேர வேண்டிய கருத்துன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டாவது கல்யாணம் பண்றது என்னமோ வந்து கொலை குத்தம் பண்ற மாதிரியோ இல்ல அவங்க தப்பான கேரக்டரைசேஷன் பண்ணக்கூடிய மத்தியில ஒரு அந்த வயசுல இருக்கக்கூடிய ஒரு பாட்டிக்கு அந்த புரிதல் இருக்கு, அது அவங்க பொண்ணுக்கு வந்து அவங்க சொல்லி கொடுத்து அதுல மூவ் பண்ண வைக்கிறாங்க அப்படின்ற அந்த கருத்துக்கள் எல்லாமே வந்து இன்றைய சமுதாயத்துக்கும் ரொம்ப தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு பாக்குறேன். சொத்துரிமையா இருக்கட்டும், ஃபினான்ஷியலா வந்து ஸ்டேபிளா இருக்கணும்ன்றதா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு ஆணை நம்பி இருக்கணும் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு, என்ன எக்ஸ்டென்ட்ல இருக்கு, எப்படி வந்து சமமா ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து கொண்டு போகணும், ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் வந்து சரி வரலன்னா செகண்ட் இதுல மூவ் ஆகுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி பெண்களுக்கு தேவையான அடிப்படையில தேவையான எல்லா கருத்துக்களும் இது ஃப்ரீடம்ன்றதை தாண்டி அடிப்படையில இது வந்து எல்லா மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய உரிமை, அது பெண்களுக்கு இந்த மாதிரி படம் எடுத்து தான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அப்படின்றதையும் இந்த படம் வந்து சொல்லுது. ரெண்டாவது திருமணம் பத்தி சொன்னீங்கல்ல, இந்த படத்துல ஸ்பெசிஃபிக்கா ஏன் அந்த ரெண்டாவது திருமணம் நடக்குது அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்தது. ஏன்னா அந்த சிச்சுவேஷனை தமிழ்நாட்டுல பல பெண்கள் பல லட்சக்கணக்கான பெண்கள் கோ த்ரூ பண்ணிருப்பாங்க. ஆனா அதை ஒரு காரணமா வச்சுட்டு ரெண்டாவது திருமணம் நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறி தான்.
அப்படிலாம். ஆனா அந்த செத்து போனா மட்டும் தான் 2வது திருமணம் நடந்திருக்கக்கூடிய கதைகள் தான் நம்ம கேட்டிருப்போம். இந்த மாதிரியான ஒரு தாட் இருக்கக்கூடிய ஒரு ஆணை நிராகரிக்கிறது அப்படிங்கறதே ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ண முடிஞ்சது. கரெக்ட், எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப அழுத்தமா சொன்ன மாதிரியும் இருந்தது. அதுக்கப்புறமா இந்த படத்துல ஒரு 2-3 சீன்ஸ் இருக்கும். அந்த 2-3 சீன்ஸும் அவ்வளவு நல்லா இருக்கும். பட் கண்டிப்பா அதை சொல்லி நான் ஸ்பாயிலர் பண்ண மாட்டேன். ஆனா வந்து ஒரு பொண்ணுக்கு எதுக்கு நகை போடுறோம், அந்த நகையோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு பொண்ணுங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இல்ல அவங்களோட ஃபினான்ஸை என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ல இருந்தாலும் அதை எப்படி அவங்களுக்கானதை அவங்க மாத்திக்கணும் அப்படிங்கிறதும், ஒரு ஆம்பளைங்களை டிபெண்ட் பண்ணி இருக்காம இருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு பொண்ணுக்கு முக்கியம் அப்படிங்கிறதையும் ஒரு 4-5 சீன்ல சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே இன்ஜெக்ட் பண்ற மாதிரி இல்லாம அவ்வளோ ஃப்ளோவோட சூப்பரா இருந்தது. ஆனா யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கு. படத்தை பார்க்கக்கூடிய எல்லாருமே ரியலைஸ் பண்ற மாதிரியான ஒரு ஃபேக்டர்ஸும் இருக்கு அதுல. அதை தாண்டி நீங்க சொன்ன மாதிரி பொண்ணுங்க வந்து எந்த காரணத்துக்காக அந்த அந்த மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க வெளியில வராங்க அப்படின்றதும் இந்த இடத்துல பேச வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரு பொண்ணு அப்படின்றவ வெறுமனே வந்து வரதட்சணையை மட்டுமே வச்சு வேல்யூ பண்றதை தாண்டி உனக்கு என் பொண்ணையும் கொடுத்து உனக்கு வரதட்சணையும் கொடுக்கணுமா அப்படின்னு அந்த ஒரு கேள்வியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து வச்சிருப்பாங்க. யாருமே பயப்படக்கூடிய ஒரு ஆளா வந்து அவங்க இருப்பாங்க. பயம்னு வரும் பொழுது மற்றவங்க இடத்துல தப்பு இருக்கிறதுனால தான் அவங்கள பார்த்து பயப்படுறாங்க அப்படின்றதையும் நம்ம இங்க நோட் பண்ண வேண்டியது இருக்கு. ஏதோ இப்படி ஸ்ட்ராங்கான லேடியா இருந்தாலே வந்து எல்லாரும் பயப்படணுன்றதுக்காக நம்ம அப்படி காமிச்சுக்கணும் அப்படின்றது கிடையாது. தன்கிட்ட ஒரு சரியான ஒரு கருத்து இருக்கும்போது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கிட்ட அதுக்கான பதில் இல்லை, ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு அதை ஃபேஸ் பண்றக்கூடிய ஒரு துணிச்சல் இல்லை அப்படின்றதுனால தான் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணு தாய் கேரக்டர் மாதிரி இருக்கக்கூடிய பல பேர் இந்த சொசைட்டில இருக்கிறவங்க பார்த்து நிறைய கேரக்டர் அசாசினேட் பண்றதா இருக்கட்டும் இல்லை அவங்க பயந்து ஓடுறதா இருக்கட்டும், எல்லாமே அதுதான் காரணம். இன்னொரு விஷயமும் இந்த கதையில நான் சொல்ல விரும்புறேன். டாக்டருடைய ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து ஒன்று வரும். டாக்டர் வந்து இங்கிலீஷ்லேயே பேசிட்டு போற மாதிரி ஒரு பேஷண்ட்ஸ் கிட்ட இங்கிலீஷ்ல கான்வர்சேஷன் வச்சுக்கிறதோ இல்லை அவங்க கன்வே பண்ற விஷயம் வந்து டாக்டர் கன்வே பண்ற விஷயம் வந்து பேஷண்ட்க்கு புரியாத ஒரு சூழலை வந்து அங்க ரொம்ப அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு டாக்டருங்கிறவங்க ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்றது மட்டும் வேலை அப்படின்றத தாண்டி அந்த பேஷண்ட்டுக்கு என்ன நிலைமை இருக்கு, என்ன சிச்சுவேஷன், அவங்க என்ன விஷயத்தை கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்கன்றத எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய கடமையும் டாக்டருக்கு இருக்கு. அவங்க என்ன மாதிரியான அறியாமையில இருந்தாலும் அந்த டாக்டருக்கு அந்த கடமை இருக்கு அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவா வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் ஒரு டாக்டரே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஸோ இதுவுமே நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று வந்து இந்த இங்கிலீஷ் கான்வர்சேஷன் வந்து பேசுறதையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாங்க. எப்பவுமே ஒருத்தங்க இங்கிலீஷ் பேச தெரியாம அந்த லாங்குவேஜ்ல வந்து ஸ்ட்ரகிள் பண்ணும்போது ஒரு வெள்ளைக்காரங்க கூட வந்து அதை வந்து தப்பா பார்த்து சிரிக்கிறதோ ஏளனமா வந்து நக்கல் பண்ணவோ மாட்டாங்க. ஏன்னா அது அவனுடைய மொழியை நம்ம பேசும்போது நமக்கு ஸ்ட்ரகிள் இருக்குன்றத அவன் புரிஞ்சுக்கிறான். ஆனா இங்க நம்மளுக்குள்ளேயே வந்து இப்போ படிச்சு தெரிஞ்சவங்க கிட்ட தான் வந்து அந்த ஒரு தயக்கமானது உருவாகுது. ஸோ அந்த மனநிலையும் உடைக்கக்கூடிய நிறைய சீன்ஸ் வந்து சாமானிய மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை ரொம்ப தெளிவா வந்து அதுல காமிச்சிருந்தாங்க. நீங்க சொன்ன மாதிரி தான் இந்த படம் வெறும் ஃபெமினிசம் பேசுற படமாவோ இல்ல பெண்களுக்கான படமாவோ நிச்சயமா இல்ல. இதுல வந்து மொழி சார்ந்த விஷயங்களையும் பேசியிருக்காங்க, சுயமரியாதை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத பேசியிருக்காங்க, ஆண்களோ பெண்களோ படிப்பு எவ்வளவு முக்கியம், படிப்பு ஒரு தலைமுறையை எப்படி மாத்தும், நம்ம வந்து ஒரு இடத்துல போய் கௌரவமா நிக்கிறோம் இல்ல தைரியமா நிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம், பெண்களுக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அவங்களோட பொருளாதாரத்துல இருந்து தான் கிடைக்குது அப்படின்னு நிறைய முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸை டச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பெண்களுக்கான படம், பெண்கள் தான் என்ஜாய் பண்ணுவாங்க, பெண்கள் தான் அதோட கனெக்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் அட்ராக்ட் பண்ற மாதிரி இந்த படம் அமைஞ்சிருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படம் ஏன் எனக்கு இவ்வளவு ப்ரொக்ரெசிவா தெரிஞ்சது அப்படின்னா, பெண்கள் வந்து கஷ்டப்படணும், உழைக்கணும், இல்ல படிக்கணும், சம்பாதிக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அதை ரீச் பண்ணணுங்கிறதெல்லாம் தாண்டி என் பணம் நான் என்ஜாய் பண்றேன், நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறத 75 வயசு ஒரு பாட்டி என் பணம் நான் சம்பாதிச்சிருக்கேன், நான் சந்தோஷமா அதை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறதையும் அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு நிறைய பெண்கள் அதை இழக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். ஏன்னா அது குறிப்பா கணவனை இழந்த பெண்கள் வந்து சந்தோஷமா இருக்கக்கூடாது, இந்த ட்ரெஸ் பண்ணக்கூடாது, இல்ல இப்படியெல்லாம் வந்து இருக்கிறாளே ஒரு குடும்பத்தோட கணவனை இழந்திருக்கா, இப்போ இவளுக்கு இந்த என்ஜாய்மெண்ட் தேவைதானா அப்படின்ற இது அவங்க 10 வருஷம் ஆனாலுமே அந்த கேள்வி வந்து இந்த சமுதாயம் இருக்கு. பட் அந்த கேள்வியும் தாண்டி இதை நான் எப்படி கனெக்ட் பண்றேன் அப்படின்னா, ஒரு ஒர்க்கிங் விமன் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் யாரும் சொல்ல போறது இல்லை, ஆனா அந்த ஃபேமிலியவும் அவங்களோட ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்றதுலயும் அதுலயே அவங்களோட மொத்த டைம் அண்ட் எனர்ஜியும் கொடுக்கறதுலயுமே அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரே தாட் என்னன்னா, நான் ஒர்க் பண்றேன், நான் சம்பாதிக்கிறேன், ஸோ எனக்கான எல்லா இண்டிபெண்டன்ஸும் எனக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிறது தான். இதை தாண்டி பெண்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்கு, நீங்க அதை என்ஜாய் பண்ணணும், உங்களோட என்டர்டைன்மெண்ட்காகவும் உங்களோட ரிலாக்ஸேஷனுக்காகவும் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நீங்க சம்பாதிக்கிறதே அதை நீங்க அனுபவிக்கிறதுக்கு தான், ஸோ நீங்க சம்பாதிக்கிற பணத்தை நீங்க அனுபவிக்கணும். இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரொக்ரெசிவா எடுத்து சொல்லியிருக்காங்க. அதுவும் கண்டிப்பா எல்லா பெண்களும் அதை தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே அதை பார்க்கணும், அதை ரிலேட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நிறைய முக்கியமான கருத்துக்களை வந்து இந்த படத்துல வந்து சொல்லியிருந்தாங்க. பெண்களை மையப்படுத்தியும் சரி, அதே மாதிரி வயதான பெற்றோர்களுக்கும் ஜஸ்டிஃபிகேஷனை தேடி தரக்கூடிய ஒரு கதையா இருந்தது. வயசாயிட்டாலே வந்து
பசங்களுக்கு வந்து ஒரு பாரமா மாறிடுவாங்க அப்படின்ற அந்த ஒரு அப்படி அந்த மாதிரியான மனநிலையில நிறைய பேர் பெற்றோர்களை கவனிக்காத ஒரு சூழல் வந்து இருந்துட்டு இருக்கு. அது நிறைய நடந்துட்டு இருக்கு. அதை யாரும் பத்தி பேசுறதும் கிடையாது. அதை பத்தி பேசியிருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த கதையில வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதை நீங்களே வந்து இந்த கதையில நேர்ல போய் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா அது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தன்னுடைய பெற்றோர்களை கவனிச்சுக்கணும் அப்படின்றது ஒரு அடிப்படையான ஒரு கடமை அப்படின்றத வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. ரொம்ப எங்கேஜிங்கா படத்தை கொண்டு போறதுக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பொதுமக்கள் மத்தியில கிளாப்ஸ் வாங்குற மாதிரியான நிறைய சீன்ஸ் வந்து இந்த படத்துல இருக்கு. தியேட்டர் ஒட்டுமொத்தமா எல்லாருமே என்ஜாய் பண்ணி சிரிச்சு அழுது ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு படமா இது இருக்கு. அதே மாதிரி கமல் ரெஃபரன்ஸ் இந்த படங்கள்ல நிறைய இடத்துல இருந்தது. அதுல ஒரு 2-3 இடம் வந்து ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா வந்து இன்டர்வல் பிளாக்ல வர கமல் ரெஃபரன்ஸா இருக்கட்டும், ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஒரு கமல் ரெஃபரன்ஸ். எனக்கு பர்சனலா அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்ல வந்த விருமாண்டி ரெஃபரன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நிறைய பேர் தியேட்டர்லயும் அதை என்ஜாய் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. பட் இது என்ன அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு. கமலோட ஒரு மாஸ் பிஜிஎம் எடுத்து ராதிகாக்கு போடும்போது அவ்வளோ நல்லா இருந்தது, பொருத்தமாவும் இருந்தது. பட் ஓகே, இனி தமிழ் டைரக்டர்ஸா இருக்கட்டும் இல்ல மியூசிக் டைரக்டர்ஸா இருக்கட்டும் ஒரு ஃபீமேல் கேரக்டரை ஃபீமேல் லீடை வந்து சென்டரா வச்சு அவங்களுக்கு கூட இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணலாம், அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்து காமிக்கிற மாதிரியும் இருந்தது அப்படின்னு புரிஞ்சுக்க முடிஞ்சது. ராதிகா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கடைசியில வந்து பேசுற விஷயங்களா இருக்கட்டும், பொதுவா வந்து ஒரு எப்பவுமே ஹீரோஸ் வந்து பேசும் பொழுதுதான் அந்த மாதிரியான ஒரு வரவேற்பை வந்து நான் தியேட்டர்ல வந்து பார்த்திருக்கேன். ஆனா ராதிகா அவர்கள் பேசும் பொழுது அவ்வளோ பேர் வந்து கை தட்டி விசில் அடிச்சு ரசிச்சு பார்த்த ஒரு விஷயத்த நான் பார்க்கும்போது எனக்கே அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான கருத்தா இருக்கு. அது வந்து எல்லாருக்குமே வந்து நியாயமான கருத்து அப்படின்னு தான் படும். அவங்க கடைசியில வந்து அந்த ஒரு தக்கா வந்து பெண்களை மட்டும் கூப்பிட்டு வந்து உட்கார்ந்து பேச வைக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே இப்போ நிறைய இணையதளங்களே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அதை நீங்க நேர்ல போய் பார்த்து அதை கண்டிப்பா நீங்க அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மக்கள் வந்து கண்டிப்பா இதை ரசிப்பாங்க. நான் ராதிகா அவர்களுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஊர்ல வந்து நம்ம பார்க்கக்கூடிய பாட்டியோட அந்த அவுட்லுக்ல இருந்து அவங்க பேசக்கூடிய விஷயங்கள், அவங்க எப்படி ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கண் முன்னாடி காமிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து அந்த பாட்டி வந்து பீடி கொடுக்குற ஒரு சீனும் வரும். அந்த எப்பவுமே ஒரு கலர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊர்ல எல்லாம். ஆமா, அதை வந்து குடிச்சுக்கிட்டே வந்துட்டு ஜாலியா அவங்க வந்து சில் பண்றதா இருக்கட்டும். ஆனா அதை வந்து யாருமே அங்க தப்பா பார்க்க முடியல அப்படின்றது தான். இப்போ வந்து பெண்கள் வந்து ஸ்மோக் பண்றதோ இல்ல தண்ணி அடிக்கிறதோ வந்து கேள்விக்குறியாகுது. பெண்கள் குடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கு. ஆனா அந்த பாட்டி வந்து அதை செய்யும் போது இது அப்பவே நடந்துட்டு இருந்திருக்கு, இப்போதான் உங்களுக்கு வந்து இந்த டிஃபரன்ஸா தெரியுது அப்படின்ற மாதிரி அதுவுமே ஒரு இடத்துல சிந்திக்க வைக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஓவராலா இந்த தாய் கிழவி படம் பார்க்கும்போது இந்த மாதிரி படங்கள் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று தருது அப்படிங்கிறத தமிழ் சினிமால ஒரு முக்கியமான ரோலா இது இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். அது மட்டும் இல்லாம இந்த படம் முழுக்க ரொம்ப நாளா தமிழ் சினிமால ஒரு நல்ல சிரிக்கிற மாதிரி தியேட்டர்ல உட்காந்து மனசு விட்டு சிரிக்கிற மாதிரியான படங்கள்லாம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துட்டே இருந்தது. நிறைய ஒன்லைனர்ஸ் வந்து நல்ல சிரிக்கும்படியாவே இந்த படத்துல இருந்தது அப்படிங்கிறதும் பாக்குறோம். ஸோ நீங்க இந்த தாய் கிழவி படத்தை இன்னும் பார்க்கலனா கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. இல்ல ஆல்ரெடி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யாரை கனெக்ட் பண்ண முடிஞ்சது, உங்களுக்கு யாரோட இது ரிலேட் ஆச்சு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கமெண்ட்ஸ்ல எழுதுங்க.